காங்கிரஸ் மாநாட்டில் முதல் முறையாக தமிழில் பேசினது யார்? இந்த கேள்வியை புதுசாக இருக்கா? இந்த கேள்விக்கான ஆன்சர் நம்ம அப்புறம் வருவோம். ஸோ இந்த மாதிரி காங்கிரஸ் கட்சியோட தொடக்க கட்டத்தில் இருந்த சுவாரஸ்யமான விஷயங்களை நான் சொல்கிறேன். காங்கிரஸ் கட்சியின் தந்தை அப்படின்னா எல்லாருக்குமே தெரியும், ஏஓ ஹியூம். அவர் 1849 இந்தியாவுக்கு வந்தார். இந்தியா விட்டு எப்போ போனார் அப்படின்னா 1894. அவர் காங்கிரஸ் கட்சியை தொடங்கின சமயத்திலே சொல்லிட்டாரு, என் விருப்பம் உள்ளவர் நான் தான் செயலாளராக இருப்பேன். 1885 1908 வரை அவர் தான் காங்கிரஸ் கட்சியோட என்னவா இருந்தார்? செயலாளராக இருந்தார். அது மட்டும் இல்லை, காங்கிரஸ் கட்சியோட தொடக்க தந்தை இல்லை தந்தைன்னு சொல்லப்படுற அவர் வேற ஒரு விஷயத்துல ரொம்ப சுவாரஸ்யமாக அவர் இன்ட்ரெஸ்டாக இருந்திருக்காரு. அது என்னன்னா, பறவைகள் சம்பந்தமான ஆராய்ச்சிகளில் ஸ்ட்ரே ஃபெதர் அப்படின்னு ஒரு பத்திரிகை நடத்திருக்காரு. நெஸ்ட் அண்ட் எக்ஸ் ஆஃப் இந்தியன் பேர்ட்ஸ் அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு. சிவில் சர்வீஸ் எக்ஸாம் கிளியர் பண்ணி ஐசிஎஸ் அதிகாரியாக தான் இங்கே வந்திருக்காரு. இதெல்லாம் ஏஓ ஹியூமை பற்றியா. அடுத்து லார்டு டப்ரினுக்கு வருவோம். ஸோ காங்கிரஸ் கட்சி தொடங்கினப்ப யார் வைஸ்ராயா இருந்தா? லார்டு டப்ரின். காங்கிரஸ் கட்சியை நுண்ணிய சிறுபான்மையினர் அப்படின்னு சொன்னது யார்? லார்டு டப்ரின். ஓகேவா? இதுக்கப்புறம் அவருக்கு இன்னொரு சிறப்பு இருக்கு, ஒரு விஸ்டம் ஃபாதர், காங்கிரஸ் கட்சி ஞான தந்தை அப்படின்னு கேட்டால் யார்? லார்டு டப்ரின். இதுவே காங்கிரஸ் கட்சி தோற்றத்தை பற்றின சில தீசிஸ் இல்லை தியரி இருக்கு. சேஃப்டி வால்வ் தியரி அப்படின்னா லார்டு டப்ரின் அதை உருவாக்கினதா சொல்றாங்க. அந்த சேஃப்டி வால்வ் தியரியை மக்களுக்கு எடுத்து சொன்னது யார் அப்படின்னா லாலா லஜபதி ராய். இதே கண்டக்டர் தியரின்னு ஒன்று சொல்லுவாங்க, அது கோபாலகிருஷ்ண கோகலே வெளிப்படுத்தினார். கான்ஸ்பிரசி தியரின்னு ஒன்று இருக்கு, அது யார் அப்படின்னா நம்ம ரஜினி பாமித் அப்படிங்கிறவங்க. இதெல்லாம் தொடக்கம், தோற்றம், தீசிஸ். ஓகேவா? இப்போ மாநாடுகளுக்கு வரும். காங்கிரஸ் கட்சியோட முதல் மாநாடு எல்லாருக்குமே தெரியும், பம்பாயில் டிசம்பர் 28 நடந்துச்சு 1885. பம்பாய்க்கு முன்னாடி அவங்க புனேல ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க டிசம்பர் 26. ஸோ புனேல காலரா வந்தனால அதை என்ன பண்ணுறாங்க? அதை கேன்சல் பண்ணுறாங்க. அடுத்து நம்ம அந்த மாநாட்டில் பார்த்தீங்கன்னா 72 பேர் கலந்துக்கிட்டாங்கல்ல, 72 பிரேவ் மென்னு சொல்கிறாங்கல்ல, அதில் எத்தனை டேட்டா இருக்குன்னு பாருங்களேன். 2 பேர் முஸ்லீம், 54 பேர் ஹிந்து, மீதி ஆளுகளாம் யார் அப்படின்னா சமணமதத்தை சேர்ந்தவங்களும் பார்சி ஆளுகளும் இருந்தாங்க. அது மட்டும் இல்லைங்க, அந்த 72 பேரில் தமிழ்நாட்டில் இருந்து போனவங்க 16 பேர், சென்னை மாகாணத்திலிருந்து போனவங்க 22 பேர். அந்த 72 பேரில் 14 பேர் பத்திரிக்கைக்காரங்க, அந்த 14 பேரில் 3 பேர் தமிழ்காரங்க. இப்போ தமிழ்காரங்களை பார்த்தீங்க அப்படின்னா யாரை இன்வைட் பண்ணி அழைச்சிட்டு போனா அப்படின்னா ஜி சுப்பிரமணிய ஐயர். எந்த அமைப்புலேருந்து நம்ம சென்னை மாகாணத்திலேருந்து போனாங்கன்னா சென்னை மகாஜன சபா. அப்புறம் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச காங்கிரஸ் கட்சியோட முதல் தலைவர் உமேஷ் சந்திர பானர்ஜி. அந்த தீர்மானத்தை நிறைவேற்றினவர் நம்ம ஜி சுப்பிரமணிய ஐயர். இன்னொன்று ஒரு சிறப்பான விஷயம், முதல் காங்கிரஸ் மாநாட்டில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் எத்தனை அப்படின்னா மொத்தம் 9 தீர்மானங்கள் நிறைவேற்றியிருக்காங்க. இப்போ எங்கே வருவோம்? காங்கிரஸ் கட்சி மாநாட்டில் முதல் முறையாக தமிழில் பேசியவர் யார் அப்படின்னா இது நடந்தது 1887 இந்த விஷயம் நடந்திருக்கு. நம்ம சென்னையில் நடந்தப்போ தான் அது நடந்திருக்கு. முக்கனாச்சாரியார் இல்லை முக்கன் ஆச்சாரியார் அப்படிங்கிறவங்க தான் முதல் முறையாக தமிழில் காங்கிரஸ் மாநாட்டில் பேசியிருக்காங்க.